Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ஏற்கனவே நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம், இலவச விவசாய மின்னிணைப்புக்கான அறிவிப்பு இன்னைக்கு வெளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் நேத்து ஜெனரலா நடந்த பட்ஜெட், இன்னைக்கு என்னன்னா இலவச விவசாய மின்னிணைப்புக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதிரியான பட்ஜெட் தான். ஏன் அப்படின்னா வேளாண்மை துறை பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சோ இந்த வேளாண்மை துறை பட்ஜெட்ல என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க, இலவச விவசாய மின்னிணைப்பு பத்தின அறிவிப்புகள் என்ன வந்திருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேசியிருக்காங்க, நிறைய விதமான பட்ஜெட் ஒவ்வொரு துறைக்கும், வேளாண்மையில் இருக்கிற ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம குறிப்பா இலவச விவசாய மின்னிணைப்புக்கு மட்டும் பார்க்க போறோம். சோ என்ன அப்படின்னா இலவச விவசாய மின்னிணைப்பு கடந்த வருடங்கள்ல 1 லட்சம் சர்வீஸ் ஒரு வருஷமும் 2021-22 இருந்து 1 லட்சம் சர்வீஸும் 2022-23 கிட்டத்தட்ட 50,000 சர்வீஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப 23-24 50,000 சர்வீஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த 23-24ங்கிறது 24 மார்ச்ல இருந்து ஏப்ரல்ல இருந்து 25 மார்ச் வரைக்கும் இது வரும். சாரி, குழப்பி சொல்லிடுறேன், தெளிவா சொல்லிடுறேன். 1/4/2024 இருந்து 31/3/2025க்கான நிதியாண்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது ஏற்கனவே நீங்க தயார் நிலை பதிவேட்டுல கையொப்பமிட்டு வெயிட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பா இருக்கும். சோ இது இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல அல்லது இந்த வீக்குள்ளேயே தமிழ்நாடு மின்சாரத்துறையில இருந்து அவங்க சைட்ல இருந்து எந்தெந்த ஸ்கீமுக்கு எந்தெந்த தேதி வரைக்கும் எவ்வளவு மின்னிணைப்பு கொடுக்க போறோம், மாவட்ட வாரியா எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ 1/4/2022 தயார் நிலை பதிவேட்டில் இருக்கிறவங்கள இருந்து நிறைய பேருக்கு மின்னிணைப்பு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1/3/2003 இருந்து 31/3/2013 வரைக்கும் இலவச விவசாய மின்னிணைப்பு. அதுக்கப்புறமேட்டுக்கு 1/4/2013 இருந்து 31/3/2018 வரைக்கும் 50,000 மின்னிணைப்பு, 25,000 மின்னிணைப்பு இதெல்லாம் கொடுக்க சொல்லி நோட்டீஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமே இருக்கும். சோ இதுல கவர்மெண்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தயார் நிலை பதிவேட்டுல ரெடி பண்ற அளவுக்கு கொண்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்களுக்கான அறிவிப்பாணைகள் வெளியே வந்திருக்குது. சோ இப்போ இந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 4,700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 4,700 நிதி ஒதுக்குனதன் மூலமாக தளவாட பொருட்கள் வாங்குறதுல இருந்து அந்த இலவச விவசாய மின்னிணைப்பை கொடுக்கறதுக்கு, உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சோ இதுதான் இன்றைய இலவச விவசாய மின்னிணைப்புக்கான தகவல். இதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நார்மலா கேட்கிற சந்தேகம் எப்ப மின்னிணைப்பு வரும், எப்ப மின்னிணைப்பு வரும்னு அதற்கான ஒரு முதல் படி அறிவிச்சுட்டாங்க. இனிமேட்டுக்கு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் டெய்லியுமே அப்டேட் பண்றேன். மாவட்ட வாரியா எவ்வளவு, எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு, குறிப்பா யார் யாருக்கு இந்த மின்னிணைப்பு எவ்வளவு, என்ன ப்ரையாரிட்டியில கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். உங்களுடைய இந்த மாதிரி இலவச விவசாய மின்னிணைப்புக்கு பதிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிடுங்க. ஸோ நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. நிறைய பேசுவோம், நிறைய கற்போம். நன்றி.